இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பெருஞ்சீரகம் இதெல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. அது பொரிஞ்சதும் 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நான் உப்பு ஆட் பண்ணாமல் தான் வதக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பூண்டு கம்மி, இஞ்சி அதிகம். ஏன்னா அப்போ தான் நான்வெஜ்ஜுக்கு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும், செரிமானத்தையும் தூண்டும். அதனால் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை லைட்டாக வதக்கிக்கும். இது நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, ஒரு பாதி வதங்கினா போதும். இது பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி முழுசாக தான் இருக்குது, நல்லா வதங்கலை, கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு முழு கோழி கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த கோழியை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸ் லைட்டாக வெந்துடும். இதுலேயே உப்புலாம் எதுவுமே இது வரைக்கும் ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே வேணாலும். இது லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு அதுவே வதங்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா திரும்ப லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. ஓரளவுக்கு சிக்கன் பீசஸ் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட பார்த்திங்கன்னா முழுசாக தான் இருக்குது, ஃபுல்லாக நல்லா வதங்கி கரையலை. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லி மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, தேவையான அளவு காரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் கூட சேர்ந்து நல்லா மேரினேட் ஆகி நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த உப்பும் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே சிக்கனில் இறங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 கிளாஸ், அதாவது 200 ml தண்ணி ஊற்றிக்கிறோம். இது நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சி தான் பண்ண போகிறதுனால 200 ml தண்ணி போதும். இல்லை உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும், குருமா மாதிரி வேணும், இல்லை கிரேவி டெக்ஸ்சர் அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கிரேவியாகவே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டும். சிக்கனும் நல்லா வெந்துடும், மசாலா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆயில் எல்லாமே மேலே வந்துடும். இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டணுன்னா சுண்ட விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இதே ஸ்டேஜில் நிறுத்திட்டிங்கன்னா கூட போதும். ஏன்னா இந்த ஸ்டேஜ் நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கும் எப்போவுமே. இதில் கோகனட் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். புதினா டேஸ்ட் பிடிக்கணும், புதினா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கும் போதே ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் கிரேவின்றது ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, கீ ரைஸ், பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். ஈஸியான டிஷ்ஷு தான். யார் வேணாலும் சுலபமாக டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் அண்ட் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.